ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிசியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் வந்து சப்ஜெக்ட் வைஸாக பார்த்துட்டு வரோம். இது வந்து டே 6 வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 5 வீடியோ போட்டிருக்கோம் டே வைஸாக. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் டீட்டெயிலாக போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம கொஸ்டின் ஏரியா வந்து இம்பார்ட்டண்டானது மட்டும் சப்ஜெக்ட் வைஸாக போட்டுட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நம்ம போன வீடியோலேயே வந்து டெல்லி சுல்தான் பற்றி இம்பார்ட்டண்டான ஒரு 5 ஹெட்டிங் சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ வந்து அதில் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்டான கொஸ்டின்லாம் பார்ப்போம். இந்த ஸ்லேவ் டைனாஸ்டி, அடிமை வம்சம், அதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக். இந்த ஸ்லேவ் டைனாஸ்டிக்கு வந்து இன்னும் 2 பேர் இருக்குது. ஒன்று வந்து மம்லுக் டைனாஸ்டி அப்படிம்பாங்க, அப்படி இல்லைனா வந்து இல்பாரி அப்படிம்பாங்க. ஸ்லேவ் டைனாஸ்டி வந்து இன்னும் இந்த 2 பேரால் வந்து அவங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த ஸ்லேவ் டைனாஸ்டியோட ஃபஸ்ட்டு மன்னர் வந்து குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர். அவரோட ஆட்சி காலம் வந்து 1206லேருந்து 1210 வரைக்கும் தான் அவரோட ஆட்சி காலம். அவர் போனதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அடுத்து வந்து இல்துமிஸ் அப்படிங்கிற வந்திருப்பாங்க. இல்துமிஸ் வந்து அடிமை அப்படிம்பாங்க. ஏன்னா வந்து இவர் குத்புதீன் ஐபக்கே வந்து ஒரு அடிமை வம்சத்தை சார்ந்தவர். அவரோட அடிமை தான் இல்துமிஸ். அதனால் வந்து அவரை அடிமை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த டெல்லி சுல்தானில் வந்து கில்ஜி டைனாஸ்டி அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த கில்ஜி டைனாஸ்டியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜிக்கு அப்புறம் யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் வந்திருப்பார். ஓகே, அந்த ஜலாலுதீன் கில்ஜி வந்து எந்த ஆண்டு ஆட்சி பண்ணியிருப்பார் அப்படின்னா 1290லேருந்து 1296 வரைக்கும் வந்து அந்த ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறது வந்து ஆட்சி பண்ணியிருப்பார். ஓகே, நம்ம வந்து முன்னால் எப்படின்னா ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வந்து அவங்களோட இடத்த வந்து பிரித்து ஒவ்வொரு விதமாக ஆண்டுகிட்ருப்பாங்க. இதில் டெல்லி சுல்தான் வந்து அவங்களோட ஆட்சி முறை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா இக்தாஸ் அப்படிங்கிற மாதிரி பிரித்து ஆண்டிருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து இல்துமிஸோட ஆட்சி காலம் என்ன? இல்துமிஸ் அப்படிங்கிற யார் அப்படின்னா நம்ம அப்ளை சொன்னோம். ஸ்லேவ் டைனாஸ்டியில் வந்து அடிமை வம்சத்தில் வந்து குத்புதீன் ஐபக்கு அப்புறம் வந்தவர் தான் வந்து இந்த இல்துமிஸ் அப்படிங்கிறவர். அவர் எப்போ வரைக்கும் இருந்துருவார் அப்படின்னா 1211லேருந்து 1236 வரைக்கும் அந்த இல்துமிஸ் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு பாலிட்டி பார்ப்போம். நம்ம போன வீடியோவில் பாலிட்டியில் வந்து ஒரு 5 ஷெட்யூல் போட்டிருந்தோம். இப்போ வந்து இன்னொரு 5 ஷெட்யூல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேவா, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து சொல்கிறதா வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல். 3ஆவது ஷெட்யூல் என்ன அப்படின்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன், பதவி பிரமாணம். எல்லாரோட பதவி பிரமாணம் பற்றி சொல்கிறதா வந்து 3rd ஷெட்யூல். 5th ஷெட்யூலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் எஸ்சி/எஸ்டியோட ஆட்சி முறைகள், அதை பற்றி சொல்கிறதா வந்து 5th ஷெட்யூல். 7th ஷெட்யூல் வந்து 3 லிஸ்ட்டு: மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படிம்பாங்க. ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட்டு. இந்த 3 தான் வந்து 7th ஷெட்யூலில் உள்ள ஒரு 3 லிஸ்ட்டு. ஓகே, 9th ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் ஆஃப் சர்டைன் ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன். இதான் வந்து 9th ஷெட்யூல். இதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11th ஷெட்யூல், அப்புறம் 12th ஷெட்யூல் இருக்குது, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி. இதோட வந்து ஷெட்யூலில் உள்ள எல்லாமே முடிஞ்சுது. இந்த பாலிட்டியில் நம்ம இங்கே ஆர்டிக்கல் படிக்கிங்களோ இல்லையோ, ஷெட்யூலையும் பார்ட்டையும் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. நம்ம மேக்ஸிமம் டெய்லி ஒவ்வொரு ஏரியாலையும் 5 தான் போடுதோம். நீங்கள் வந்து ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்களோட ஷெட்யூல் படி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. இதனால் நம்ம போடக்கூடிய இந்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மட்டும் டெய்லி படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒரு 20 நாள் படித்தா போதும், நீங்கள் வந்து ஒரு 1000 ஜிகேக்கு மேலே நீங்கள் படிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபி பார்ப்போம். NIFE அப்படின்னா என்ன அப்படின்னா எஃப்இனா வந்து அயன். ஓகேவா, என்ஐனா நிக்கல். NIFE வந்து எதை NIFE அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கோர். ஓகேவா, நம்ம பூமியை வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்து கோர், மேண்டில், கிரஸ்ட் அப்படிமோ. அதில் வந்து அந்த நிக்கல் அயன் அப்படின்னு நம்ம எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா கோர் ஆஃப் த எர்த்தை தான் வந்து நம்ம நிக்கல் அயன் அப்படிமோ. அப்புறம் லித்தோஸ்பியர் அப்படின்னா என்ன அப்படின்னா கிரஸ்ட் ஆஃப் த எர்த்தை தான் வந்து லித்தோஸ்பியர் அப்படிமோ. ஓகே, அதுக்கடுத்து அனிமோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா விண்டோட வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது வந்து அனிமோமீட்டர். அப்புறம் எர்த்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து சீஸ்மோகிராஃபு. அதுக்கடுத்து வந்து ஹியூமிடிட்டி. ஓகே, ஹியூமிடிட்டியை வந்து கால்குலேட் பண்ணதுக்கு மெஷர் பண்ணுறது வந்து சைக்ரோமீட்டர். அதான் வந்து ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, 6th 5-year பிளான். அடுத்து எக்கனாமிக்ஸில் வந்து 6th 5-year பிளானு. அதோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். லோக்கல் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன், மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். இந்த 4 தான் வந்து 6th 5-year பிளானோட அப்ஜெக்டிவ். இது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 1980லேருந்து 85 வரைக்கும் தான் வந்து 6th 5-year பிளான் வந்து நடந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸில் அதாவது ஒவ்வொரு லாவையும் ஒவ்வொரு
ஒவ்வொரு தேதியும் யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் ஏரியா கேட்பாங்க. அதில் இதுக்கு முன்னால் கேட்ட ஒரு சில கொஸ்டின் நம்ம இப்போ பார்ப்போம். லா ஆஃப் மோஷன், ஓகேவா? லா ஆஃப் மோஷன் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் தான் வந்து லா ஆஃப் மோஷனை பற்றி சொல்லியிருப்பார். அப்புறம் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அதை சொன்னது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ரே அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச யார் அப்படின்னா ரோன்ஜன், WC ரோன்ஜன் அப்படிங்கிறவர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தியரி ஆஃப் ஆட்டம் அதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா டால்டன், ஓகேவா? டால்டன் அப்படிங்கிறவர் தான் வந்து தியரி ஆஃப் ஆட்டம் பற்றி சொன்னவர். நெக்ஸ்ட்டு வந்து லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் அதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபேரடே அப்படிங்கிறது தான் வந்து லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸை பற்றி சொன்னார். ஓகே, நம்ம அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி பார்ப்போம். கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம ஃபார்மால்டிஹைடு அப்படிம்போம். அந்த ஃபார்மால்டிஹைடுங்கிறது வந்து எதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்மலின் அப்படிங்கிறதோட சொல்யூஷன் தான் வந்து ஃபார்மால்டிஹைடு அப்படிங்கிறது. ஓகே, அப்புறம் வந்து இந்த டர்பன்டைல் ஆயில் அப்படிம்போம். அதை வந்து எதுலேருந்து எடுப்பாங்கன்னா பீனஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த டர்பன்டைல் ஆயிலை வந்து எடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மைக்ரோன் அப்படிம்போம். நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர் அதேமாதிரி மைக்ரோன் அப்படின்னா என்ன அப்படின்னா 0.01 mm தான் வந்து ஒரு மைக்ரோன் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து pH ஆஃப் அ ஹியூமன் பிளட்டு. இந்த pH அப்படிங்கிற நம்ம எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா அது ஆசிடாக பேஸாங்கிறது கண்டுபிடிக்காண்டி pH படிச்சிருப்போம். 7 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அது ஆசிடு, 7க்கு மேலே இருந்தது அப்படின்னா அது வந்து பேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம படித்தோம். நம்ம ஹியூமன் பிளட்டோட pH வேல்யூ வந்து 7.5. ஓகே, நெக்ஸ்ட்டு பயாலஜி பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் வந்து ஆல்ஃபா கெர்டைன் ப்ரெசன்ட் அஸ் அ ப்ரோட்டீன். ஆல்ஃபா கெர்டைன் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரோட்டீனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது எங்கேருந்து அப்ளைன் ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த உள்ளு, ஹார்ன் அந்த மாதிரி ஒரு சில வந்து அப்ளைன் ஆகும். ஓகே, செகண்ட் ஒன்று பாருங்கள், ஃப்ராகோட ஹார்ட் சேம்பர். ஃப்ராகுக்கு வந்து எத்தனை ஹார்ட் சேம்பர் உண்டு அப்படின்னா 3 ஹார்ட் சேம்பர் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்சுலின். இன்சுலின் வந்து யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா FG பேண்டிங். ஓகே, FG பேண்டிங் தான் இன்சுலினை கண்டுபிடிச்சவர். அப்புறம் இந்த டர்மரிக் மஞ்சள் வந்து அந்த செடியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மில் இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்டெம்மில் இருக்கதான் வந்து மஞ்சள், டர்மரிக். ஓகே, இந்த மெமரி லாஸ் அது வியாதியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்னீசியா. லாஸ் ஆஃப் மெமரி வந்து அம்னீசியா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ப்போம். எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜஸ் த ஸ்பீட் ஆஃப் அ பஸ் இஸ் 51 km/h and including stoppages it is 45 km/h. For how many minutes does the bus stop per hour? என்னன்னா ஒரு பஸ் வந்து எங்கேயுமே நிற்காமல் போகுது. ஓகேவா? எக்ஸ்க்ளூடிங் அப்படின்னா வந்து எங்கேயுமே இல்லை. இப்போ இன்க்ளூட்னா வந்து இன்க்ளூட் பண்ணுறது, எக்ஸ்க்ளூட்னா வந்து அதில் எதுவுமே வந்து இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கிறது. ஓகே, அப்போ வந்து எக்ஸ்க்ளூடிங் அதாவது ஸ்டாப்பேஜே இல்லாமல் பஸ் வந்து எங்கேயுமே நிற்காமல் போச்சு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 54 km போகுது. இதே அங்கங்கே இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் அங்கங்கே நின்று போச்சு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 45 km/h தான் போகுது. அப்போது வந்து எவ்வளோ நேரம் வந்து பஸ்ஸு நிற்கி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டாப் ஆகி போகுது அப்படின்னா 1 hour எவ்வளோ நேரம் நிற்கி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம் வந்து எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இந்த 54 அப்படிங்கிறது என்னது? பஸ் வந்து எங்கேயுமே நிற்காமல் போச்சு அப்படின்னா வந்து அது வந்து 54 km போகும். ஒருவேளை நின்று போச்சு அப்படின்னா 45 km தான் போகுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பஸ் வந்து நின்று போகிறதுனால தான் வந்து 45 km போகுது. நிற்காமல் போச்சு அப்படின்னா இதுவுமே 54 போயிருக்கும். அதே மாதிரி வந்து இந்த 54 km அப்படிங்கிறது வந்து நிற்காமல் போகிறதுனால தான் வந்து இது 54 km போகுது. ஒருவேளை இதுவும் வந்து 45 km தான் போச்சு அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் போயிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து 1 மணி நேரத்தில் 60 நிமிஷம் எழுதலாம். 60 நிமிஷத்தில் வந்து பஸ்ஸு 54 km போகுது. ஓகேவா? இப்போ இதே வந்து அந்த ஸ்பீடில் தான் போகுது, ஆனால் 45 km தான் போகுது அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 50 நிமிஷம். ஓகேவா? அப்போ வந்து பஸ்ஸு வந்து நிற்காமல் போச்சு அப்படின்னா 45 km கடக்கிறதுக்கு 50 நிமிஷம் தான் ஆகும். புரியுதா? அதாவது 54 நிமிஷத்தில், அதாவது 1 ஹவரில் வந்து 54 km போகுது. அப்போ வந்து அதே மாதிரி நிற்காமே போச்சு அப்படின்னா இந்த 45 km போகிறதுக்கு வந்து 50 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் எதுக்காண்டி 1 ஹவர் அது இந்த பஸ் எடுத்துக்கிடுது? அப்போ அந்த 10 நிமிஷத்தை வந்து 50 நிமிஷம்னா மிச்சம் 10 நிமிஷத்தை வந்து அது அங்கங்கே ஸ்டாப் ஆகி போகுது. அப்போ இந்த 10 நிமிஷம் தான் ஆன்சர். எவ்வளோ நிமிஷம் பஸ்ஸு ஸ்டாப் ஆகி நிற்கும் அப்படின்னா 10 நிமிஷம் நிற்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். The percentage increase in the area of a rectangle
இஃப் ஈச் ஆஃப் இட் சைடு இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. அதாவது ஒரு ரெக்டாங்கிளில் வந்து ஒவ்வொரு சைடும் இந்த லென்த்து பிரெத்து ரெண்டு பக்கமும் 20% கூடுது அப்படின்னா ஓவராலாக எவ்வளோ பெர்சன்டேஜ் கூடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி சம் கேட்டாங்க அப்படின்னா இது ஸ்கொயராக இருந்தாலும் சரி ரெக்டாங்கிளாக இருந்தாலும் சரி 100ன்னு எடுத்துக்கோங்க. 100 இன்ட்டு எவ்வளோ கூடுது 20%, அப்போ 120 கூடுது. இப்போ வந்து லென்த்து பிரெத்துன்னு 2 எண்ணம் இருக்குது, அப்போ 2 எண்ணம் போடணும். 120/100 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 144 வரும். அப்போ வந்து நம்ம 100ன்னு எடுத்து பண்ணோம், இப்போ ஆன்சர் 144 வந்திருக்கு. அப்போ 44% வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இதே மெத்தட் தான் ஸ்கொயர் கட்டாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும். 100ன்னு எடுத்துக்கோங்க, 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த சம்மில் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க மொத்தத்திலே 20% தான் ஈச் சைடு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. ஒரு சில சம்மில் எப்படி கொடுப்பாங்க, லென்த்து 10% இன்க்ரீஸ் ஆகுது, பிரெத்து 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ வந்து 110/100 அதுக்கப்புறம் 120/100 அந்த மாதிரி போட்டு பண்ணணும். ஓகே, இந்த சம்க்கான ஆன்சர் வந்து 44% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே ஷார்ட்கட்ஸ்லேயே போட்டிருப்போம். ஸோ நீங்கள் மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஹிஸ்ட்ரிலேருந்து பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே நம்ம ஷார்ட்கட்லேயே போட்டிருப்போம். ஓகே, நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.